அன்பர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மந்திரம் கலியுகம் போற்றும் வராகியம்மன் மந்திரம். வராகியம்மன் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர்லையும், அதுக்கடுத்து உத்தரகோசமங்கையிலேருந்தே இருக்குது. தமிழ்நாட்டிலேயே 2 இடத்துல இருக்குது. அப்புறம் இப்போ சமீபத்தில் பல இடங்களில் கட்டியிருக்காங்க. இது பல யுகங்களாக இந்த வராகியம்மன் இருக்குது. அதே 7 கன்னிமார்களில் இது சப்த மாதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இது 6வது இடத்துல இந்த வராகியம்மன் வருது. வராகியம்மனுடைய ஒரு பலம் ரொம்ப அருமையாக இருக்கும். எதிரிகளை ஓட ஓட விரட்டச்சிங்க. எவ்வளோ பெரிய துஷ்ட கிரகமாக இருந்தாலும் பீடையாக இருந்தாலும் விலகச்சிங்க. அதே மாதிரி ஏவல் பில்லி சூனியத்துக்கு இது ஒரு பெரிய சவால் அமையும். இந்த மந்திரத்தை சொன்னால் இருக்கிற இடம் தெரியாமல் ஏவல் பில்லி சூனியம் காற்று கருப்பு அப்படின்றது இல்லாமல் போயிடும். அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த மந்திரம். ஆனால் இந்த மந்திரத்தை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க, எல்லாரும் சொல்லியும் பார்த்துருப்பாங்க. அதில் என்ன அப்படின்னா, இந்த மந்திரத்தை சொல்லும்போது ஒரு ஃபோட்டோ வச்சு அதுக்கடுத்து சூடம்பத்தி, சாம்பிராணியம், வாழைப்பழம், தேங்காய் இதில் வச்சு அதுக்கடுத்து இந்த இனிப்பு பூசணிக்காயில் சாதம் செஞ்சு அந்த சாதத்தை படைச்சி இந்த அம்மனை வழிபடும்போது தான் முழுமையான பலன் கிடைக்கும். அதுக்கடுத்து எப்படி இந்த மந்திரத்தை வெறுமனே சொன்னாலும் இல்லை எவ்வளோ நாள் சொன்னாலும் இந்த அம்மாவுக்கு சித்தியாகாது. ஏன்னா பூமிக்கிலிருந்து இந்த அம்மா வந்ததுனால அந்த பூசணிக்காய், இனிப்பு பூசணிக்காய் வச்சுட்டு இந்த அம்மா மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். அப்படி வச்சு கும்பிடும்போது தான் இந்த இதில் சொல்லியிருக்கிற மந்திரம் சித்தியாகும். இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டு இந்த மந்திரத்தை எத்தனையோ தடவை சொல்லியிருக்கலாம். அதில் சரியில்லாதவங்க கூட இந்த இனிப்பு பூசணிக்காய் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். எதிராளி இடம் தெரியாமல், தடம் தெரியாமல் போயிடுவாங்க. அதே மாதிரி ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி எதுவும் இருக்காது. அதே மாதிரி ஏவல் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இதுவும் இருக்காது. அந்த அளவுக்கு இந்த மந்திரம் சிறப்பு வாய்ந்தது. எல்லா வகையிலையுமே மேம்பட்ட மந்திரம். வராகி மந்திரத்தில் பூவராகி, சொப்பன வராகி இப்படின்னு ஒரு 36 வராகி மந்திரம் என்கிட்ட இருக்குது. அதில் இந்த வராகி மந்திரம் எல்லாரும் கேள்விப்பட்ட மந்திரம் இந்த மந்திரம். ஆனால் இந்த மாதிரி வழிபடும்போது ரொம்ப அருமையான பலனை கொடுக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இந்த மந்திரத்தை காலையில் 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே சொல்லுங்கள். மாலையில் 7 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே சொல்லுங்கள். அதுபோக நான் ஒரு சோவி பிரசன்னம் அப்படின்றத சொல்லி கொடுக்குறேன். அந்த சோழி பிரசனம் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதை கற்றுக்கிட்டா வாழ்க்கையில் எப்போவுமே நமக்கு என்ன நடக்குது, மற்றவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்ல முக்காலமாக அறியக்கூடிய சக்தி நான் சொல்லித்தர சோழி பிரசனத்தில் இருக்குது. அதை வேணுன்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு கற்றுக்குறேங்க. ரொம்ப ஒரு நல்ல முறை. தமிழ்நாட்டிலே வளர்ந்தே ஒரு 5-6 பேர் தான் அந்த மாதிரி பழக்கத்தில் இருக்காங்க. ஒரு ஆளுடைய நிகழ்காலத்தை சொல்கிறது ரொம்ப ஒரு அசாத்தியமானது. அதை நல்ல விதமாக சொல்கிறதுக்கு இந்த சோழி பிரசனம் உதவும். அந்த மாதிரி அதை வேணுன்றவங்க கற்றுக்குறேங்க. அதுபோல் இந்த வராகி அம்மனுடைய ரொம்ப ஒரு முக்கியமான மந்திரம் தான் இந்த இப்போ இதில் வர்ற மந்திரம். அந்த மந்திரத்தையும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லி அதில் ஒவ்வொருத்தர் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட நான் ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்கேன். அந்தளவுக்கு இந்த மந்திரம் ஒரு அருமையாக வேலை செய்யும். ஆனால் அதுக்கு பூஜை முறை மட்டும் மாற்றி செய்யணும். மந்திரத்தை பார்ப்பேன். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வராகி வராகி வராகமகி வராகமகி அந்தே அந்தினி நமக ருந்தே ருந்தினி நமக ஜம்பே ஜம்பினி நமக மோகே மோகினி நமக ஸ்தம்பே ஸ்தம்பினி நமக சர்வ துஷ்ட பிரதுஷ்டனாய சர்வ வாக்சித்த சசூர்முக ஹரி சுப்பா தம்பனம் குருகுரு சீக்கிரம் வஷ்யம் ஐயும் க்ளௌம் டடட டடட ஹூம் அஸ்திராயப்பட். இப்படி இந்த மந்திரத்தை கொஞ்சம் அதாவது இதய பகுதியிலேருந்து நெஞ்சு பகுதியிலேருந்து இந்த வார்த்தை பூராமே வரணும். அப்போ தான் இந்த வராகி அம்மன் உங்களுக்கு சித்தியாகும். அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த மந்திரத்தை சும்மா வாயில் சொன்னாலும் வராது. நெஞ்சு பகுதியிலேருந்து ஒவ்வொரு வார்த்தையும் வரணும். அந்த இந்த மந்திரத்தில் இருக்க சிறப்பு. அதை ஓரளவுக்கு என்னால் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன்.
அத பார்த்துக்கிருங்க. அதே மாரி வந்து நானு வந்து ஒரு புத்தகம் ஏ ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்த புத்தகத்த அத நானே எழுதி அத வந்து 200 பக்க புத்தகமா வந்து வச்சிருக்கேன். அத வந்து ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வீட்டுகள்லயும் ஒவ்வொரு மந்திரவாதியா இருக்கிறவங்க, மந்திரவாதியா இல்லாதவங்க எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான முறை. அதுல வந்து வைத்தியம், ஆ வைத்திய முறை, அதே மாரி வந்து எந்திர தந்திர முறை, மை முறை எல்லாமே அதுல இருக்கு. எல்லாரும் அத வாங்கி பயன்படுத்துமாறு கேட்டுக்கிறேன். நன்றி, நன்றி.